இங்க இருக்கிற ஒருத்தருமே தரித்திரனா வாழக்கூடாது. இன்னைக்கு ஒருவேளை உங்க நிலைமை குறைபாடு நிலைமையா இருக்கலாம். கர்த்தரின் ஆசீர்வாதம் உங்க மேல இருக்கிறத உணர்ந்து அதை விசுவாசிச்சு அதை பேச 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 ஆசீர்வாதம் வேலை செய்யும். The blessing of the Lord will make you rich. அது உங்களை ஐஸ்வர்யவானாக மாத்தும். பல பேருக்கு நன்மை செய்யறவர்களா கர்த்தர் உங்களை மாத்துவார். இது நம்மளுடைய உரிமை, இது நம்மளுடைய ரைட். போன வாரம் நம்மளுடைய சர்ச் அநேகர் சுகம் அடைஞ்சாங்க. கர்த்தர் வழி நடத்தும் பொழுது ஒவ்வொரு ஆராதனையிலையும் அந்த குறிப்பிட்ட நேரத்தில் நான் கர்த்தருடைய சுகத்தை பேசுகிற அந்த வாய்ப்பு ஆண்டவர் ஏற்படுத்தி தருகிறார். லாஸ்ட் வீக் கம்யூனியன் முடிஞ்சிட்ட பிறகு நிறைய பேர் சுகம் அடையிறத ஆண்டவர் உணர்த்தினார். அதை நான் சொன்னதை நீங்கள் கேட்டீங்க இல்லையா? நிறைய வழிகளை கர்த்தர் சுகமாக்கிட்டு இருக்கிறார். கவனிங்க, நம்ம சர்ச் பல நாட்களாக அட்டென்ட் பண்ணிட்டு இருக்கிற அருமையான ஃபேமிலியை சேர்ந்த ஜாய் ஹானா டெஸ்டிமனி அனுப்புகிறாங்க. பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர். Last Sunday I had a severe back pain. I was not able to stand for a long time and sit for a long time. சுலபமா உட்கார்றதும் ரொம்ப நேரம் நின்றுட்டு இருக்கிறது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. Somehow I managed. ஏன்னா இவங்க வந்து காலையில் ஊழியம் செய்கிற டீமில் இருக்கிறாங்க. ஊழியத்தை முடிச்சுட்டு 3rd சர்வீஸ் அட்டென்ட் பண்ணுறாங்க பாருங்க, இங்கிலீஷ் சர்வீஸில். நான் மேனேஜ் பண்ணி எப்படியாவது 3வது சர்வீஸ் நான் அட்டென்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். During the communion, pastor said, whoever has back pain, let it be healed in Jesus' name. Pastor சொன்னீங்க பேக் பெயின் சுகமாகுதுன்னு சொல்லி. As soon as pastor said that, I checked my body and the back pain was completely gone. I thank God for his power and his presence on my life. Come on, நல்லா கரங்களை தட்டுங்க. அவர் நல்லவரா இருக்கிறார். நம்ம சர்ச்சுடைய ஊழியத்துடைய குரூப்பை சேர்ந்த தினகரன், பிரதர் தினகரன் டெஸ்டிமனி அனுப்புறாரு. பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர். Last Sunday I was suffering from severe shoulder pain. At the end of the second service, இரண்டாம் ஆராதனையுடைய முடிவில், you told us that healing was happening and shoulder pain is healed அப்படின்ற வார்த்தையை நீங்க சொன்னீங்க அப்படின்றார். shoulder pain is healed ன்னு சொல்லும்போது I believed and received in the name of Jesus. பட் அதான் விஷயம். I thought and I figured out if it belonged to me எல்லாம் இல்லை. சரியா, இது எனக்கு சொந்தமா, நான் இதுக்கு தகுதியா, நான் மட்டும் தான் இங்கே இருக்கிறேனா அப்படிலாம் யோசிக்கிறது இல்லை. கர்த்தர் சொன்னார்னா அது நடக்கும். I believed and received in the name of Jesus. Then the miracle of God worked on me. After the service, the shoulder pain was completely gone. Hallelujah. அந்த தோள் பட்டையில் இருக்கிற அந்த வலி கம்ப்ளீட்டாக நீக்கப்பட்டது. ஃப்ளோரா ரதீஷ் அவங்க சொல்கிறாங்க, பாஸ்டர் எனக்கு ஒரு டெஸ்டிமனி இருக்குது. பல வருஷமாக எனக்கு சிவியரான முட்டி வலி. நான் கொஞ்ச நேரம் உட்காந்து எந்திரிச்சாலே முட்டிங்க வந்து லாக் ஆகிடும்னு சொல்கிறாங்க. அவங்க லாக் ஆயிடுச்சுன்னா ரொம்ப வலி எடுக்கும். இது பல வருஷங்களாக இருக்குது. அவங்களுடைய வீடு நான் நினைக்கிறேன் 2nd ஃப்ளோரில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அவங்க சொல்கிறாங்க, நான் படி ஏறி இறங்குறது இது எல்லாமே கூட எனக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். பல வருஷமாக அந்த வலி இருந்துச்சு. நீங்கள் இந்த டெஸ்டிமனி சொல்லும் போது தான் நான் செக் பண்ணி பார்த்தேன். ஏன்னா அவங்க சொல்கிறாங்க, போன வாரம் நான் சர்ச் அட்டென்ட் பண்ணும்போது என்னால் சரியாக கவனிக்கவும் முடியல. ஏன்னா வலி அவ்வளோ அதிகமாக இருந்துச்சு. I was not able to focus on the messageன்னு சொல்கிறாங்க. அப்புறம் அவங்க சொல்கிறாங்க, அந்த சர்வீஸோட முடிவில் நீங்கள் சொன்னீங்க கர்த்தர் உங்கள் முட்டி வலியை சுகமாக்கிட்டு இருக்கிறாருன்னு சொன்னீங்க. அது ஒன்று என் காதுக்குள்ளே வந்து சேர்ந்துருச்சுன்னு சொல்கிறாங்க. அது டக்குன்னு கேட்டுச்சு எனக்கு, முட்டி வலியிலேருந்து கர்த்தர் சுகமாக்குறாருன்னு. அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் டெஸ்டிமனி ஷேர் பண்ணும்போது நீ காலையில் செக் பண்ணி பார்க்குறேன், பல வருஷமாக இருந்த முட்டி வலி கம்ப்ளீட்டாக இல்லாமல் போயிடுச்சு, நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன். நல்லா கரங்களை தட்டி நன்றி செலுத்துங்க. உங்களுக்கும் கர்த்தர் சுகத்தை கொடுத்திருக்கிறார். He has healed you. Hallelujah. Healing is ours. உடல் ஆரோக்கியம் நம்மளுடையது, சுகம் நம்முடையது. கர்த்தர் நம்மளை பலப்படுத்திட்டு இருக்கிறார். அப்போ ஒவ்வொரு ஆராதனையிலையும் கர்த்தருடைய பிரச்சனை வெளிப்பட்டு இருக்குது, வார்த்தை நம்மளுக்கு வந்து சேருது, சுகம் நம்மளுடையதாக இருக்குது. இன்றைக்கும் கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே நம்ம போக போகிறோம். வாங்க எல்லாருமே கலாத்தியர் 3:13-14. கலாத்தியர் 3:13-14 2 முக்கியமான வசனங்கள். பல வாரங்களாக அந்த 2 வசனங்களோட தான் நான் ஆரம்பிச்சுட்டு இருக்கிறேன் ஆராதனையை. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். அப்போ நம்மளை சபிக்கிறவங்க டைம் வேஸ்ட் பண்ணுகிறாங்க. நம்மளை சபிக்கிறவங்க உருப்படியாக அதுவும் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அது வேலை செய்ய போகிறதில்ல நம்ம மேலே. எதுக்காக கர்த்தர் அப்படி சொல்கிறாருன்னா, கிறிஸ்து நமக்காக சாபமானார். இப்போ நம்ம மேலே என்ன வருது, என்ன வந்திருக்குது? 14ஆம் வசனத்தை பாருங்க. ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும்
ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெரும்படியாகவும் இப்படி ஆயிற்று. எல்லா ஆசீர்வாதம் நம்மளுக்கு சொந்தம். குறிப்பிட்ட வகையில் ஆபிரகாமின் ஆசீர்வாதம் நம்மளுக்கு சொந்தம். அது விசுவாசத்தினால தான் நம்ம பெற்றுக்கொள்ள முடியுது. இப்போ தெரியுதா நான் ஏன் இதை பற்றி பிரசங்கம் பண்ணணும்னு? ஏன்னா விசுவாசத்தினால பெற்றுக்கொள்றதா இருந்தால் பிரசங்கம் ரொம்ப முக்கியம். இதை பற்றி போதிக்காமல் விசுவாசம் வேலை செய்யாது. எதை பற்றி பிரசங்கம் பண்ணுறோமோ அதுக்கான விசுவாசம் தான் உண்டாகும். அதனால தான் இதை பற்றி பிரசங்கம் பண்ணுறோம். இன்றைக்கி 27 வாரமாக எடுத்துகிட்டு வரேன் பாருங்க. கர்த்தரின் ஆசீர்வாதம், கர்த்தரின் ஆசீர்வாதம் நம்ம மேலே இருக்குது. இந்த ஆசீர்வாதம் நம்மளை வாழ வைக்கிற தேவனுடைய வல்லமை. இந்த ஆசீர்வாதம் தீமையை நன்மையாக மாற்றும். இந்த ஆசீர்வாதம் போகிற இடத்துலலாம் தயவை கொண்டு வந்து நம்மளை வெற்றிகரமாக வாழ வைக்கும். கர்த்தரின் ஆசீர்வாதம். எத்தனை பேர் தெரியும் அந்த ஆசீர்வாதம் உங்கள் மேலே இருக்குதுன்னு சொல்லி? இந்த ஆசீர்வாதத்தின் பிரசங்கம் ரொம்ப முக்கியம். குறிப்பிட்ட வகையில் இந்த ஆசீர்வாதத்தை பற்றி பேசும்போது பொருளாதார ஐஸ்வர்யங்களும் இதில் தான் அடங்கி இருக்குதுன்னு சொல்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா கர்த்தரின் ஆசீர்வாதம் உடனே ஆமாம் அவர் ஆசீர்வச்சிருக்கிறாரு அப்படின்ட்டு போயிட முடியும். ஆனால் பொருளாதாரம் போது அதை பிலீவ் பண்ணுறதுக்கு ஒரு சில விசுவாசிகள் தயங்குறோம். காரணம் என்னென்னா, மதம் சார்ந்த போதனைகள் நம்மளை கட்டி போட்டு வச்சுருந்தது. இவ்வளோ நாள் சர்ச்சில் பணத்தை பற்றி பேசக்கூடாது, ஆண்டவர்கிட்ட வந்து பண ஆசீர்வாதத்தை பற்றி அவர்கிட்ட கேட்கக்கூடாது, அது ஒரு தீட்டுப்பட்ட ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி அது ஒரு டேபு அப்படின்றாங்களே, அல்ல அதை பற்றியெல்லாம் பேசக்கூடாதுப்பா, அதெல்லாம் பேசக்கூடாத விஷயன்ற மாதிரி அதை அப்படியே ஒதுக்கி வச்சிருவாங்க. நான் சொல்கிறேன், ஒவ்வொரு விசுவாசியும் அவங்க செழிப்பாக இருக்கிறது அவங்களுடைய பிறப்பு உரிமை. இதெல்லாம் ஒன்றுனுக்குது, இதெல்லாம் மத கட்டுங்களும் ஒன்றுனுக்குது. சரியா பாருங்க, இது பிரசங்கம் பண்ணால் நிறைய பேர் பிடிக்காது. அதனால் இன்னொரு தடவை சொல்ல போகிறேன். நான் இன்னும் சத்தமாக பிரசங்கம் பண்ண போகிறேன். ஒவ்வொரு விசுவாசிக்கும் ஒரு பிறப்புரிமை இருக்குது. பொருளாதார செழிப்பு ஒவ்வொரு விசுவாசியின் பிறப்புரிமை. எஸ், நம்மளுடைய பிறப்புரிமை. இதை பற்றி பேசணும். பாருங்க, நாளெல்லாம் பணத்தை பற்றி பேசுவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை யாருக்கும். வாரம் முழுவதும் பணத்தை பற்றி பேசுவோம். வீட்டில் பிள்ளைகளை வளர்க்கும் போது என்னன்னு சொல்கிறோம்? நல்லா படிக்கணும்டா, நல்லா படித்து ஃபாரினுக்கு போன்றோம் இல்லையா? நல்லா படித்து நீ துபாய்க்கு போ, நீ குவைத்துக்கு போ, அனுப்பி விட்றோம். நம்ம போய் நல்லா படிக்கணும், நீ நல்லா சம்பாதிக்கணும், நீ அப்பா வாங்கின கடன்லாம் நீ தான் அடைக்கணும்டா அப்படிலாம் ஒரு பாரத்துக்கு போட்டு. ஆனால் சர்ச்சுக்கு வந்து கர்த்தர் பணத்தை தருவார். ஐயோ பிரதர், என்ன பிரதர் பணத்தை பற்றி பேசுகிறார் இவர் வந்து செழிப்பு பிரசங்கியார், இவர் புலி பிரசங்கியார் அப்படின்ட்டு அப்படியே என்னென்னவோ பேச்சுங்களெல்லாம் கொண்டு வருது. நான் வாரம் முழுதும் பணத்தை பற்றி பேசுகிறோம். ஏன்னா பணம்ன்றது ஒரு அத்தியாவசியமான விஷயம். ஏன் தெரியுமா பணத்தை பற்றி சர்ச்சில் பேசக்கூடாதுன்னு ஒரு சில பேர் நினைக்கிறாங்க? ஏன்னா பணம் நம்ம உள்ளத்தை சோதிச்சு பார்க்குது. மணி இஸ் வெரி இன்ட்ரிகேட்லி கனெக்டட் டு our லைஃப். நம்மளுடைய உள்ளத்தை சோதிச்சு பார்க்குற விஷயம் பணம். அதனால தான் பணத்தை பற்றி பேசின ஒன்று இல்லை வேண்டாம், என் இருதயத்தை சோதிக்காதீங்க அப்படின்ற ஒரு எண்ணம் வருது. ஸோ we want to avoid the topic of money, but we will talk about money. எப்படி கர்த்தர் பொருளாதார செழிப்பை கொண்டு வந்து வாழ வைப்பார் அப்படின்றத நிச்சயமாக நம்ம பேச போகிறோம் இந்த இடத்துல. ஏன்னா பணம் அவ்வளோ முக்கியமானது. அன்னைக்கு ஒருத்தர் ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்புகிறாரு பாருங்க. பணம் உங்களுக்கு சௌகரியங்களை கொண்டு வரும், சந்தோஷத்தை தராது. பணம் உனக்கு படுக்கை வாங்கி தரும், தூக்கத்தை தராது. பணம் உனக்கு ஆகாரத்தை வாங்கி கொடுக்கும், பசியை கொடுக்க முடியாது. பணம் உனக்கு மாளிகையை தர முடியும், ஆனால் அதுக்குள்ள சமாதானத்தை தர முடியாது. அதனால உன் பணத்தை எனக்கு அனுப்பிட்டு நீ நிம்மதியாருன்னு அனுப்புறாரு ஒருத்தர் மெசேஜ். எப்படியாவது பணத்தை கொண்டு வரலான்னு தோணுதா இல்லையா நமக்கு? பணம்ன்றது எவ்வளோ முக்கியமான விஷயமா இருக்குது. இன்னொருத்தர் பணக்காரனா மாறினாங்கன்னா ஒரு பக்கம் சந்தோஷப்படுறோம், இன்னொரு பக்கம் எனக்கு எப்போ இது நடக்குமோ. ஒருத்தர் அன்றைக்கி டாக்டர்கிட்ட வேகமாக போய் ரொம்ப அர்ஜென்ட்டாக பார்க்கணும் டாக்டரை. நான் என்னப்பா பிரச்சனை சொல்லுப்பா. டாக்டர், என் எதிர் வீட்டுக்காரன் ஒரு அழகான கார் வாங்கிட்டான் டாக்டர். அதுக்கேன்ப்பா என்கிட்ட வந்த? இல்லை நீங்கள் தானே சொன்னீங்க வயிற்றுச்சல் வந்தால் என்கிட்ட வான்ட்டு. ஏன்னா பணம் அவ்வளோ முக்கியமான விஷயம். நம்ம பார்த்துனே இருக்கிறோம், நம்ம யார் முன்னேறது இல்லை. எவ்வளோ பேரம் பேசுகிறோம் பண விஷயத்தில். 2 ரூபாய் கம்மிக்கு கேட்டாலும் கேட்டுடலான்னு கேட்குறதா இல்லையா? நம்ம 40 ரூபாய் ஒரு தக்காளினா என்ன பண்ணுறோம்? நம்ம 15 ரூபாயிலேருந்து ஆரம்பிப்பாங்க ஒரு சில ஆண்டிங்க, பார்த்துக்கிறீங்களா? அப்படியே ஏற்றி வந்து அந்த தக்காளி பழுத்து அழுகி போகிற வரைக்கும் பேசி நின்று அவர் நினைப்பார் இந்த பக்கம் வரவே கூடாது, அந்த வீட்டு முன்னாடி வந்து தக்காளின்னு கூப்பிட மாட்டேன் நான். ஏன்னா பணம் அவ்வளோ முக்கியமாக இருக்குது நமக்கு. அப்படி போயிடாதீங்கன்னு சொல்கிறேன். ஆனால் பிச்சைக்காரன் நிலைமைக்கு யாரும் பேர் தயவுசெய்து அப்படி போயிடாதீங்க. டோன்ட் பார்கெயின், யூ கேன் நெகோஷியேட். நியாயமான வேலை என்னன்னு தெரிஞ்சு நீங்கள் என்ன கொடுக்க விருப்பப்படுறீங்கன்றது அது பேர் நெகோஷியேஷன். நெகோஷியேஷன் இஸ் அ பார்ட் ஆஃப் பிஸ்னஸ். ஆனால் பார்கெனிங்ன்றது பிச்சைக்காரத்துக்கு தங்கச்சி மாதிரி, அது ரொம்ப கூட பிறந்த ஒரு சொந்தம். அதை நம்ம பண்ணக்கூடாது. ஒருத்தர் பாருங்கள், சர்ச்சுக்கு பாஸ்டருக்கு கல்யாண ஆஃபரிங் கொடுக்குறதுக்கு பார்கெயின் பண்ணி இருந்திருக்கிறார். பாஸ்டர் நீங்கள் எவ்வளோ கேட்குறீங்க, எவ்வளோ தர்றீங்க? பாஸ்டர் அந்த பாஸ்டர் விடல, அவர் என்ன மாதிரி இல்லை, இது கரெக்டாக வாங்கி ஆகணும் அப்படின்ட்டு கல்யாணம் பண்ணுறது முன்னாடி 2 பேரும் நிப்பாட்டிட்டு இருக்கிறார். ரெடியாகி வந்துட்டு நின்றுக்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஆஃபரிங் கொடுத்துருந்தார் பாஸ்டர்.
இப்போ இவர் காதில் பாஸ்டர் எவ்வளோ பாஸ்டர் தட்டம் ஆஃபரிங்க. இப்போ அவர் சொல்லியிருக்கிறார், பொண்ணு எவ்வளோ அழகாக இருக்குதோ அவ்வளோ கொடுன்ட்டார் காதில். இவர் பாக்கெட்டை செக் பண்ணி என்ன பண்ணியிருக்கிறாரு, அப்படி இப்படின்ட்டு அப்படியே எடுத்து இந்தாங்க பாஸ்டர் வைங்க பாஸ்டர் பிரைஸ்லாம். என்னன்னு பார்த்தா 180 ரூபா இருந்துக்குது. 180. பாஸ்டர் என்னடா 180 ரூபா கொடுத்துக்கிறான்ட்டு எதுக்கும் பொண்ணு ஒரு தடவை பார்த்துலான்ட்டு இந்த முக்காடை நகர்த்தி பார்த்தாராம். பார்த்துட்டு 80 ரூபா ரிட்டர்ன் கொடுத்துட்டாராம். வச்சுக்கன்னு நல்ல வேலை ஆரம்பத்தில் சொல்லிட்டேன் நானும் இந்த பாஸ்டர் இல்லைன்ட்டு. இப்போ யாரும் இந்த பொண்ணுன்னு பேரை தேட ஆரம்பிப்பீங்க நீங்கள். சரியா? ஏன் இப்படியெல்லாம் நடக்கணுமா இருக்குது? ஏன் இதை பற்றி பேசணுமா இருக்குது? ஏன்னா பணம் அத்தியாவசியமான விஷயம். யூ கேனாட் இவேட் த சப்ஜெக்ட் ஆஃப் மணி ஆல் யுவர் லைஃப். வந்தா கர்த்தரிடத்தில் பேசி தெரிஞ்சுக்கலாம். வார்த்தையிலேருந்து நான் சொல்கிறேன், இந்த தொடர் போதனையில் இந்த ஒரு விஷயத்தை நான் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அது என்ன தெரியுமா? கர்த்தரின் ஆசீர்வாதம் உங்கள் மேலே இருக்குது. இந்த ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும். ஒவ்வொரு விசுவாசியும் செழிப்பாக வாழ்வது அந்த விசுவாசியின் பிறப்பு உரிமை. அதனால தான் நான் கொடுக்குற 3 முக்கியமான பாயிண்ட்ஸில் இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். எழுதிங்க பார்க்கலாம் எல்லாரும். உங்கள் நோட்ஸில் எழுதிக்க. நம்ம சர்ச்சுக்கு வரும்போது நீங்கள் நோட்ஸ் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா அது ஒரு அருமையான விஷயம். உங்களை வரவேற்கிறோம். கீ பாயிண்ட் நம்பர் 1, மேக் அ நோட் ஆஃப் திஸ். இன்னும் ஒரு சில பேர் உங்கள் செல்ஃபோன்ஸில் நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். ஃபைனான்ஷியல் ப்ராஸ்பரிட்டி இஸ் த பர்த் ரைட் ஆஃப் எவ்ரி born again believer. பொருளாதார செழிப்பு என்பது ஒவ்வொரு மறுபிறப்படைந்த விசுவாசியின் பிறப்புரிமை. அந்த உரிமையை திருடுறதுக்கு நம்ம விடக்கூடாது. அது நம்மளுடைய சொத்து, நமக்கு வர வேண்டியது. எப்படி தெரியும் நமக்கு வர வேண்டியதுன்னு சொல்லி? யார் சொன்னது இது நம்மளுடைய உரிமைன்னு? கர்த்தராக இயேசு கிறிஸ்துவானவர் நமக்கு வெளிப்படுத்துறாரு பாருங்க. எல்லாரும் வாங்க 2 கொரிந்தியர் 8 அதிகாரம் 9 வசனம். 2 Corinthians chapter 8 and verse number 9. கவனிங்க இந்த வசனத்தை. நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே. அப்படின்னா அவர் செஞ்சதெல்லாம் உங்கள்கிட்ட ஏற்கனவே பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன் அப்படின்றார் பவுல். உங்களுக்கு ஏற்கனவே இதெல்லாம் டீட்டெயிலாக சொல்லியிருக்கிறேன். அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராக இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரேனா நீங்க ஏன் இன்னும் தரித்திரரா இருக்கிறீங்க? அத்தனை கேள்விங்க. உங்கள் நிமித்தம் அவர் தரித்திரனானார், நீங்களும் தரித்திரரா இருக்கிறீர்கள். வெரி குட். அப்படியா சொன்னார்? அர்த்தமே இல்லாம போயிடும். என் நிமித்தம் அவர் தரித்திரனானார்னா அவர் நிமித்தம் நானே. என்ன ஒரு பிரைட்டான ஒரு சர்ச் கேதரிங் பாருங்க. செகண்ட் சர்வீஸ்ல எல்லாம் பிரைட்டானவங்க வருவீங்கன்னு எனக்கு தெரியும் பாரு. அவர் என் நிமித்தம் தரித்திரரானார்னா அவர் நிமித்தம் நான் ஐஸ்வர்யம் உள்ளவனா மாறணுமே. அதான கர்த்தருடைய திட்டம் அந்த இடத்துல. ஆனால் ஒரு சில பேர் பாருங்க, இல்லை தரித்திரன்றது பரிசுத்தம். உன் சாக்ஸில் எவ்வளோ ஓட்டை இருக்குதோ பரலோகத்தில் வீட்டில் அவ்வளோ ஜன்னல் இருக்கும். இல்லை பேசி விட்டுருது. நீ பூலோகத்தில் கிஞ்ச துணி போட்டனா பரலோகத்தில் உனக்கு நல்ல வெண் வஸ்திரத்தை கொடுத்து கர்த்தரை கனப்படுத்துவார். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுனால மட்டும்தான் பரலோகம் நமக்கு. தரித்திரனா வாழ்ந்ததுனால இல்லை. தரித்திரம் பரிசுத்தம் இல்லைன்ற நான். கர்த்தர் நம்ம நல்லா இருக்கணும்னு தான் விருப்பப்படுறாரு. இன்னும் ஒரு சில பேர் சொல்லுவாங்க பாருங்க, இல்லை தரித்திரம் தான் பரிசுத்தம், நீ தரித்திரம் நான் தரித்திரம், இயேசுவே தரித்திரன். கேட்டுக்கிறீங்களா? அது இயேசுவே தரித்திரன். அதனால நாம் அனைவரும் தரித்திர கட்சியை ஆரம்பிப்போம். தரித்திரங்களாவே வச்சிருது இந்த மாதிரி பிரசங்கம் பண்ணி. நான் இதை நல்லா சத்தமாக பிரசங்கம் பண்ண போகிறேன். இங்கே இருக்கிற ஒருத்தருமே தரித்திரனா வாழக்கூடாது. இன்னைக்கு ஒருவேளை உங்கள் நிலைமை குறைபாடு நிலைமையாக இருக்கலாம். கர்த்தரின் ஆசீர்வாதம் உங்கள் மேலே இருக்கிறத உணர்ந்து அதை விசுவாசிச்சு அதை பேச 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 ஆசீர்வாதம் வேலை செய்யும். The blessing of the Lord will make you rich. அது உங்களை ஐஸ்வர்யவானாக மாற்றும். பல பேருக்கு நன்மை செய்கிறவர்களாக கர்த்தர் உங்களை மாற்றுவார். இது நம்மளுடைய உரிமை, இது நம்மளுடைய ரைட். இயேசுவே தரித்திரனா இருந்தார். என்ன மாதிரி ஒரு பொய் கதை இது? இயேசுவே தரித்திரனா இருந்த இந்த வசனத்தை பாருங்க என்ன போட்டுருதுன்னு சொல்லி. நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவுக்காக நம்ம ஜெபிப்போம். அவரே தரித்திரம் உள்ளவர். அவரிடத்தில் நீங்கள் ஜெபித்து ஒன்றும் பெற முடியாது. அப்படியே போட்டுருது அந்த இடத்துல. அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராக இருந்தும் எடுத்தோம். நாம இருந்தார் பிரதர், பரலோகத்தில் இருந்தார்னு. பரலோகத்தில் ஐஸ்வர்யம் நிறைஞ்சிருந்தார், ஒரு சந்தேகமும் இல்லை. பூலோகத்தில் வந்த உடனே அப்படி தரித்திரன் ஆயிட்டாரா? இயேசு கிறிஸ்து எப்போ தரித்திரனானார்? சிலுவையில். எப்போ பாவமானார்? சிலுவையில். எப்போ வியாதியை சுமந்தார்? சிலுவையில். அப்போ சிலுவையில் பாவத்தை சுமந்தார், சிலுவையில் தரித்திரத்தை சுமந்தார், சிலுவையில் தான் நமக்காக அவர் வியாதியை சுமந்து தீர்த்தார். அவர் வாழும்போது தரித்திரனா வாழ்ந்தார்னு யார் சொன்னது? இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றினவரா இல்லையா? நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றினா ஆசீர்வாதம் கிடைக்குமா சாபம் கிடைக்குமா? உபாகமம் 28 படிச்சு பாருங்க. The blessing of the law was upon Jesus. இயேசு கிறிஸ்து ஞானம் நிறைஞ்சவரா இல்லையா? அவர் ஞானத்தை பார்த்து பிரமிச்சு போனாங்க. ஒரு அம்மா சொல்றாங்க, உன்னை பெத்த தாய் ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டவள் அப்படின்றாங்க.
அவ்வளோ ஞானம் நிறைஞ்சவர். ஐயோ பாவம், யார் பெத்த புள்ளி அப்படியே சொன்னாங்க இயேசுவை பார்த்து. யார் பாவம்னு பெத்தா, அவ்வளோ நல்லவங்க அவங்க அப்படின்னா அவ்வளோ ஞானமாக பேசினார் அவர். ஞானம் செல்வத்தை கொண்டு வரும் நீதிமொழிகளில் இருக்குது. நீங்கள் படிச்சு பாருங்கள், வீட்டுக்கு போய் உங்களுக்கு தெரியும் பாருங்கள். ஞானம் செல்வத்தை கொண்டு வருது. அப்போ இயேசு ஞானம் நிறைஞ்சவர், எப்படி தரித்திரனா வாழ்ந்திருக்க முடியும்? சிலுவையில் அவர் அறையும் போது அவருடைய துணிக்காக ஜனங்க சீட்டு போட்டு சண்டை போடுறாங்க, எனக்கு வேணும் எனக்கு வேணும்னு. குற்றவாளியுடைய துணிக்காக யாராவது விருப்பப்படுவாங்களா? குற்றவாளின்னு கூட யோசிக்காம, அவங்க கண்கள் அவர் குற்றவாளி தான், குற்றவாளின்னு கூட யோசிச்சு பார்க்காம அவர் துணி எனக்கு வேணும்னாருன்னா நல்ல குவாலிட்டி துணி தான் போட்டிருந்தார் அவர். அவர்கிட்ட பணம் இருந்துச்சு. எந்த அளவுக்கு பணம் இருந்துச்சுன்னா பணப்பையே தேவைப்பட்டிருந்துச்சு. பணப்பையை ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஒரு நபரை வேற அவர் அப்பாயிண்ட் பண்ணி வச்சிருந்தார். அவர் பேர் தான் என்னது? தாஸ், யூதாஸ். பணப்பை இருந்துச்சு, பணப்பையை ஹேண்டில் பண்ணுற ஒரு பணப்பையனும் இருந்தார். எப்படி அவர் பார்த்து தரித்திரன்னு சொல்ல முடியும்? ஒரு நாள் ஒரு தைல குப்பியை, ஒரு தைலத்துடைய அந்த அந்த ஜாடி இல்லையா, அலபாஸ்டர் ஜார், ஒரு பெரிய பர்ஃப்யூம் பாட்டில் பாருங்க, ரொம்ப காஸ்ட்லியா, 12 லட்சம் இருக்கும் அப்படின்றாங்க நம்மளுடைய எஸ்டிமேஷன் பிரகாரம். அதை ஒருத்தர் உடைச்சி இயேசுடைய பாதத்தில் ஊற்றும் போது அங்கே இருக்கிறவங்க கொஞ்சம் பேர் சொல்கிறாங்க, என்ன இப்படி வேஸ்ட் பண்ணிட்டீங்களே, இதை போய் நீங்கள் விற்றுருந்தீங்கன்னா எவ்வளோ பணம் வந்திருக்கும், அந்த பணத்தை வச்சு தரித்திரர்களுக்கு கொடுத்துருக்கலாமேன்னு சொன்னாங்க. யாராவது ஒருத்தராவது சொன்னாங்களா அதை விற்றுட்டு அந்த பணத்தை இயேசுவுக்கு கொடுங்க, அவரே தரித்திரராக இருக்கிறாருன்னு? தரித்திரருக்கும் இயேசுவுக்கும் ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்துறாங்க பாருங்க. இவர் பாதத்தில் ஏன் ஊத்துனீங்க, தரித்திரருக்கு கொடுங்க அப்படின்னு அர்த்தம். இயேசு தரித்திரர் இல்லை, அவருக்கு என்ன குறைச்சல்னு கேட்டாங்க. உண்மையா இல்லையா? அவருக்கு என்ன குறைச்சல், அங்கே போய் உடச்சு ஊத்திட்டு அவர் நல்லா தானே இருக்கிறாரு. இயேசு ஐஸ்வர்யம் உள்ளவர், ஆனால் நமக்காக தரித்திரனா மாறினார். எங்க? சிலுவையில். இப்போ எனக்காக அவர் தரித்திரத்தை சுமந்தார்னா இனி நானும் தரித்திரத்தில் இருக்க தேவையில்லை. அவருடைய பலியை நான் கனப்படுத்துறது உண்மையா இருந்தா, அவர் செய்து முடிச்சதை நான் விசுவாசிக்கிறது உண்மையா இருந்தா, எனக்காக அவர் தரித்திரனானார். அவருக்காக, அவர் நிமித்தம், அவர் மூலமாக நான் ஐஸ்வர்யவானாக மாற முடியும். அதை விசுவாசிக்கிறோம், அதை பெற்றுக்கொள்றோம். come on, எத்தனை விசுவாசிகள் இருக்கிறீங்க இந்த இடத்துல? If you honor the work of Jesus, then you will believe to be rich. You will believe to be rich. அதனால தான் அந்த முதல் பாயிண்ட்டை ஞாபகம் வச்சுங்க. ஒவ்வொரு விசுவாசியின் பிறப்புரிமை அது பொருளாதார செழிப்பு என்பது. ஒவ்வொரு விசுவாசியின் பிறப்புரிமை பாருங்க. 2 கொரிந்தியர் 8:9 திரும்பி வரலாமா? இதுல இயேசு தரித்திரனானார் அப்படின்னு வருது இல்லையா வசனம். உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. அன்னைக்கு ஒரு பிரசங்கியார் சொல்றாரு பாருங்க, ஒரு வீடியோவில் அவர் சொல்றாரு, இது இயேசு தரித்திரத்தை ஏற்றுக்கொண்டு நம்ம ஐஸ்வர்யவான்களா மாத்திர அர்த்தத்தில் இல்லை. அவர் சொல்றார், இந்த தரித்திரனானார்ன்றது நீதியை பொறுத்த வரைக்கும் தரித்திரனானார், இது பாவத்தை பத்தி தான். அப்படின்னா அர்த்தம், பாவமானார் நீங்கள் நீதியாக்கப்படும்படி, அதே தான் இது இப்படி சொல்லியிருக்கிறாங்கன்றார். அப்படின்னா இது பண ரீதியான தரித்திரம் இல்லை, அதனால பண ரீதியான ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்காதீங்கன்னு சொல்றாரு அவர். இப்போ நான் போய் பார்த்தேன், இது என்ன கதையா இருக்குது, இது ஒரிஜினல் கிரீக்ல என்ன போட்டிருக்குன்னு பார்க்கலாமா? சரி, இந்த தரித்திரர் ஆனாரேன்ற வார்த்தை ஒரிஜினல் கிரீக் லாங்குவேஜ்ல என்ன வார்த்தைன்னு பாருங்க. இந்த நேரத்தில் the word for he became poor is the word Tokyo. டோக்கியோக்கான அர்த்தம் என்ன காமிங்க? to be lacking in anything and to be reduced to beggary. யோசிச்சிங்களா? எதிலும் குறை இருப்பது, குறைப்பட்டு போவது, பிச்சை எடுக்கும் நிலைக்கு தள்ளப்படுவது. இது பரிசுத்தத்துக்கு சம்பந்தப்பட்ட அர்த்தமா இல்ல பணத்துக்கு சம்பந்தப்பட்ட அர்த்தமா? சொல்லுங்களேன். எவ்வளவு தெளிவா இருக்குது. இயேசு எனக்காக பண ரீதியாக, பொருளாதார ரீதியாக தரித்திரரானார். அது நிமித்தம் நானும் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் பண ரீதியாக, பொருளாதார ரீதியாக ஐஸ்வர்யவானாக வாழ முடியும். ஹalleluya. come on. யாரும் இந்த சத்தியத்தை திருட விட்டுறாதீங்க. யாரும் உங்ககிட்ட ஒரு அவநம்பிக்கை கொண்டு வர விட்டுறாதீங்க. கர்த்தரின் ஆசீர்வாதம் முழுமையானது. கர்த்தரின் ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும். கர்த்தரின் ஆசீர்வாதம்னா நீதி. ஆமா, கர்த்தரின் ஆசீர்வாதம்னா தேவனை பத்தின அறிவு, உண்மை. கர்த்தரின் ஆசீர்வாதம்னா தேவனோட உறவாடுறது, 100% ட்ரூ. ஆனா அது மட்டும் யாரும் சொல்ல விட்டுறாதீங்க. அதுக்குள்ளவே என்ன அடங்கி இருக்குது தெரியுமா? பொருளாதார செழிப்பும், உடல் ஆரோக்கியமும், குடும்பத்தின் நல் வாழ்க்கையும், பரிசுத்தமான நல் ஒழுக்கமான வாழ்க்கை, அத்தனையும் அதுல அடங்கி இருக்குது. The blessing of the Lord is about an entire, it's an all composite. அது ஒரு முழு பேக்கேஜ் பாருங்க. இட்ஸ் a total package. கர்த்தர் எல்லா நன்மைகளையும் அது உள்ளதான் அடங்கி இருக்கும்படி வைத்திருக்கிறார். கர்த்தர் அந்த ஆசீர்வாதம் உங்க மேல இருக்குது. The blessing of the Lord is on you. அந்த ஆசீர்வாதம் சகல நன்மைகள் உங்க வாழ்க்கையில கொண்டு வரும். அதுல ஒரு முக்கியமான நன்மை பொருளாதார ஐஸ்வர்யம், financial riches. God wants you to be financially rich. Hallelujah. ஒரு யாராவது ஒருத்தரை பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம், நீங்க ஐஸ்வர்யவானா இருக்கிறது கர்த்தருடைய சித்தம்னு சொல்லிருங்க.
சொல்லுங்க. இன்னொருத்தரை பார்த்து சொல்லுங்க. அந்த செகண்ட் சாய்ஸ் அவங்கள பார்க்கக்கூடாதுன்னு நினச்சிங்களே, அவங்கள பார்த்து சொல்லுங்க. சேம் டியூன்னு சொல்லிடுங்க அவங்கள பார்த்து. அவங்கள்ட்டாலும் அவ்வளோ நேரம் பேசுகிற மாதிரி இல்லை. சும்மா சொல்கிறேன், யார்கிட்டயாவது திரும்பி பேசுங்க. நல்லா பேசினே இருக்காதீங்க. ஆனால் பிரதர் பேச சொன்னார், எப்படி இருக்கிறீங்க, என்ன சாப்பிட்டீங்க, அப்படியே சொல்ல வேண்டியது மட்டும் சொல்லிட்டு திரும்பிடணும். கர்த்தரின் ஆசீர்வாதம் ஐஸ்வர்யவானாக நம்மை மாற்றுகிறது. ஆமென். The blessing of the Lord makes us rich. இப்போ ஒரு மனுஷன் வாழ்ந்து வளர்வது ஜீவனுடைய திட்டம். ஒருத்தன் உயிரோடு இருந்தாலே வளரணுன்ற விருப்பம் அவனுக்குள்ள இருக்குது. பாருங்க, இந்த உலகத்தில் எல்லா ஜீவ ஜந்துக்களுக்கும் ஒரு கோட்பாடை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். எல்லா விஷயத்துக்கும் கர்த்தர் ஒரு பிரின்சிபலை வச்சிருக்கிறார். அது என்னன்னா, அது வளரணும், அது பெருகணும், அது இன்னும் மேன்மைப்படணும். ஒரு விதை, அந்த விதைக்குள்ள கர்த்தர் ஒரு ஆற்றலை வச்சிருக்கிறார், பொட்டென்ஷியல். அதை விதைச்சா 30, 60, 100 மடங்கு கூட அது தர முடியும். அந்த விதைக்குள்ள கர்த்தர் அவ்வளோ பெரிய பெருக்கத்தின் ஆற்றலை வச்சிருக்கிறார். பாருங்க, மிருக ஜீவன்கள் பெற்றெடுக்குது, குட்டி போடுது, குட்டிங்க வளருது, அதுங்க குட்டி போடுது, ஒரு பெருக்கத்தை பார்க்க முடியுது. குழந்தை பிறக்குது, சின்னதாக இருக்குது குழந்தை, ஆனால் அப்படியே இருக்குமா குழந்தை? அந்த குழந்தை வளரும் இல்லையா? அது ஒன்றும் பெரிய ஆச்சரியம் இல்லை. வளரலன்னா தான் பிரச்சனை. கரெக்டாக இல்லையா? இப்போ நீங்கள் யாராவது ஒருத்தர் யோசிக்காதீங்க, அவங்க கூட வளரல தான் அது வேற சரியா? இப்போ நீங்கள் அவங்க ஹைட்டை நீங்கள் கேள்வி பண்ணக்கூடாது அந்த நேரத்தில். ஆனால் குழந்தைனா அது வளரும். வளர்றது நார்மல். வளர்ச்சின்றது முக்கியமான ஒரு விஷயம். அதனால தான் இந்த 2வது பாயிண்ட்டை நீங்கள் எழுதிக்கணும்னு சொல்கிறேன். வாங்க, கீ பாயிண்ட் நம்பர் 2. The urge of life within you is towards growth and life more abundant. நமக்குள்ள இருக்கிற ஜீவன் எதை நோக்கி செயல்படுகிறது? நமக்குள்ள ஜீவன் இருந்தால் நம்ம என்ன ஆகும்? என்ன விருப்பம் நமக்குள்ள வரும்? To grow and to experience more life. தமிழில் பாருங்க, வளர்ச்சியையும் பரிபூரண ஜீவனையும் நோக்கி செல்வதே வாழ்க்கையின் அடிப்படை கோட்பாடு. நான் வளரணும் பிரதர், நான் நல்லா இருக்கணும், நான் இன்னும் பெருக்கத்தை பார்க்கணும், நான் ஐஸ்வர்யவானா மாறணும் அப்படின்றது தவறான விருப்பம் இல்லை. நான் மட்டும் தான் ஐஸ்வர்யவானா மாறணும், இதை நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன், கடவுளை விட எனக்கு ஐஸ்வர்யம் தான் முக்கியம்னா அது தப்பு. அப்பேற்பட்ட மனுஷன் உண்மையான ஐஸ்வர்யத்தை அனுபவிக்க முடியாது. ஆனால் ஏசு கிறிஸ்து தான் என் வாழ்க்கையில் எல்லாமே, அவருடைய சித்தத்தை நான் நிறைவேற்றணும்னு சொல்லி விருப்பப்படுறேன். நான் குறைவில்லாமல் நிறைவாக வாழணும்னு ஆசைப்படுறேன். என் பிதா என்னை நேசிக்கிறதுனால நான் நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். அதனால நான் ஐஸ்வர்யத்திலையும் குறைவில்லாமல் இருக்கணும்னா அது ஒரு நல்ல விருப்பம். இதுதான் வாழ்க்கையுடைய ஒரு கோட்பாடு. உலகத்தில் எல்லாத்துலேயுமே கர்த்தர் அந்த நன்மையை வச்சிருக்கிறார். ஒரே இடத்துல பல வருஷமா ஒரே லெவலில் இருக்கிறது நம்ம யாருக்குமே பிடிக்காது. டிராஃபிக்கில் கூட நீங்கள் பாருங்கள், சிக்னல் இப்போ தான் ஓப்பன் ஆகிருக்கும், அட ஒரு செகண்டு அதுக்குள்ளே பின்னாடியிலேருந்து ஒரு 48 ஹாரன் அடிப்பாங்க. பார்த்துக்கிறீங்களா? க்ரீன் ஆயிடுச்சு, நான் பார்த்துட்டேன், உனக்கும் இஷ்டம் இல்லை எனக்கும் இஷ்டம் இல்லை இங்கே இருக்கிறது, நீ ஹாரன் ஏன் அடிச்சு தொல்லை கொடுக்குற, எப்படி இருந்தாலும் நான் போக போகிறேன். ஆனால் கொஞ்சம் நேரம் கூட என்ன ஒரே இடத்துல இருக்கிறதுக்கு நம்மளுக்கு விருப்பம் வருது. உண்மையா இல்லையா? டிராஃபிக் ஜாம் ஆயிடுச்சுன்னு வச்சுங்க, உங்கள் பக்கத்து லேன் மூவ் ஆகுது, உங்கள் லேன் மட்டும் மூவ் ஆகவே மாட்டேங்குது. என்ன ஆகுது பாருங்க. ஏன்னா அது எல்லா லேனும் அப்படியே இருந்தால் பரவாயில்ல, யாரும் முன்னேறல நானும் முன்னேறல, சோத்திரம் ஆண்டவர். எப்படி என்ன ஆண்டவர் அது முன்னாடி போகுது, இப்போ என்ன பண்ணுறோம், நம்ம லேன் மாதிரி போகிறோம் இல்லையா? அப்படி இப்படின்னு குறுகி அங்கேயும் போய் அந்த லைனில் போகிறோம். நம்ம போனோடனே அந்த லைன் ஸ்டாப் ஆகுது, இந்த லைன் மூவ் ஆகுது. இப்போ என்ன ஆகுது நமக்கு? ஆண்டவரே எங்கே இருக்கிற, ஏன் என்னை கைவிட்டீர்? ஏன் இந்த வெறுப்பு நமக்கு? ஏன்னா we don't want to be stagnant, we want to grow. முன்னேறணும்னு விருப்பப்படுறோம். கவனிங்க, ஒவ்வொரு ஜீவன் இருக்கிற வஸ்துக்கும் வளரணும் உயரணுன்ற விருப்பம் இருந்துச்சுன்னா, தேவனுடைய ஜீவனுடைய நம்ம எவ்வளோ விருப்பப்படணும், வளரணும், நல்லா இருக்கணும்னு சொல்லி. பாருங்க, ஜெனிசிஸ் 26 verse number 13 பாருங்க. ஈசாக்கை பற்றி ஆவியானவர் எழுதுகிற வசனத்தை பாருங்க. இதுதான் நம்ம வாழ்க்கையில் நடக்கணும்னு கர்த்தர் விருப்பப்படுறாரு. என்னது அது? ஈசாக்கு ஐஸ்வர்யவானாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். உங்களுக்கான வசனம் தான் இது, சத்தமா படிங்க, சொல்லுங்க பார்க்கலாம். அவன் ஐஸ்வர்யவானாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். வர வர விருத்தி அடைந்துன்னு அர்த்தம். இட்ஸ் a process of growth. கண்டினியூவா ஒரு மனுஷன் வளர்ந்துட்டே போகணும், வளர்ந்துட்டே போகணும் கர்த்தர் விருப்பப்படுறார். எல்லாரும் பாருங்க, கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, உன் ஆவிக்குரிய வாழ்க்கையில நீ ஒரே நிலையில் இருக்கக்கூடாது, வளர்ந்து கொண்டே வர வேண்டும். உன் பொருளாதாரத்தில் நீ ஒரே லெவலில் இருக்கக்கூடாது, வளர்ந்து கொண்டே வர வேண்டும். உன் தொழில் ரீதியா ப்ரொமோஷன் இல்லாம, ஒரு இன்கிரிமெண்ட் இல்லாம நீ வாழணும்ன்ற கர்த்தருடைய திட்டம் இல்லை. God wants you to continue to increase. Hallelujah. உங்க உள்ளத்து மேல கை வைங்க, கை வச்சு சொல்லுங்க பார்க்கலாம். இவன், இப்போ உங்களை பத்தி சொல்லுங்க, இவள்னு கூட நீங்க சொல்லிக்கலாம், சரியா? எல்லாம் சொல்லுங்க. இவன் ஐஸ்வர்யவானாகி, நல்லா சத்தமா சொல்லுங்க, வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனாக போகிறான்.
கை உயர்த்தி கர்த்தருக்கு ஒரு நன்றி செலுத்துங்க பார்க்கலாம். அந்த நேரத்தில் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, என் ஜீவன் உனக்குள்ள இருந்துச்சுன்னா நீ வளரணும், நீ பெருகணும், நீ உயரணும். இதுதான் ஜீவனுடைய கோட்பாடு. ஹalleluya, come on. எஸ், இதுதான் ஜீவனுடைய கோட்பாடு. ஆனால் சில பேர் பாருங்க, இந்த வளர்ச்சி பிடிக்காது. இல்லை, இது என்ன, அது வளருது, அப்படியே இருந்தால் போதும், நம்ம அப்படியே இருந்து பரலோகத்துக்கு நம்ம போயிடலாம், நம்ம பரலோகத்துல எல்லாம் நன்மைகளை பார்க்கலாம், பூலோகத்துல எல்லாம் நம்ம எதிர்பார்க்கக்கூடாது, நம்மலாம் இந்த பெருகணும் உயரணும் நம்ம எதிர்பார்க்கக்கூடாதுன்னு நிறைய டைம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஓ, நான் பெருகணும், பிசாசு அப்படின்றாங்க. பிசாசுடைய எண்ணம். பிசாசு, நீங்க நல்லா உயரணும், செழிப்பா இருக்கணும், பார்த்தீங்களா, பிசாசுடைய போதனை பாரு அப்படின்றாங்க. நான் சொல்றேன், பிசாசுடைய போதனை இல்லை, இது தேவனுடைய ஆசீர்வாதம். மனுஷன் வளரணும்னு தீர்மானம் எடுத்தது யாரு? தேவன். மனுஷன் பெருகணும்னு கட்டளையிட்டது யாரு? தேவன். மனுஷன் நல்லா இருக்கணும்னு சகலத்தையும் ஆயத்தப்படுத்தி இருக்கிறது யாரு? தேவன் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். உங்களுக்கு காமிக்கிறேன், ப்ரூஃப் காமிக்கிறேன் பாருங்க. ஜெனசிஸ் 1:28 பாருங்க. ஆதியாகமம் 1:28. ஆதியாகமம் 1:28. மனுஷனுக்காக கர்த்தர் வச்சிருக்கிற திட்டத்தை பாருங்க. பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் அழுகி கருகி பூமியை, கரெக்டாக படிக்கலாமா? உங்க பைபிளில் கரெக்டாக இருக்குதான்னு படிக்கலாம். நீங்கள் பழுகி பெருகி பூமியவே நிரப்பு. இந்த ஏரியா தான் உண்டு, இதுக்கு மேலே வளராத ராஸ்கேல் அப்படியே சொன்னார் ஆண்டவர். உன் லெவலை மெயின்டைன் பண்ணிக்க, ஓவரா பண்ணனா சாவச்சிருவேன்னு சொல்ல கடவுள். பூமியை நிரப்பு, அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை. எத்தனை பேர் மேல ஆசீர்வாதம் இருக்குது? கைவர்த்தி காமிங்க. இந்த ஆசீர்வாதம் உங்களை என்ன பண்ண போ தெரியுமா? பழுகி பெருகி பூமியை நிரப்பி சகலத்தையும் ஆண்டு கொள்ள சகாயம் பண்றதுக்காக அந்த ஆசீர்வாதம் வந்திருக்குது. இந்த ஆசீர்வாதம் உங்களை வாழ வைக்கும்னு சொல்றேன் நான். இந்த ஆசீர்வாதம் உங்களை உயர்த்தும். எக்ஸசைஸ் ஃபெய்த் இன் தி blessing of the Lord that is on your life. கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்க மேல இருக்குது. நீ உங்களை பார்த்து கர்த்தருடைய திட்டம் என்ன தெரியுமா? நீ வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனாகணும். திரும்பி அந்த வசனத்தை டிஸ்ப்ளே பண்ணுங்க. ஆதியாகமம் 26:13 பாருங்க. ஈசாக்கு ஐஸ்வர்யவானாகி, அத்தோட கர்த்தர் நிப்பாட்டல, அவன் ஐஸ்வர்யவானாகி போதும் விடு என்று சொல்லி போய்விட்டார்னு சொல்ல. அவன் ஐஸ்வர்யவானாகி வர வர அந்த ஐஸ்வர்யத்தை இழந்து பக்திமான் ஆனான்னு சொல்ல, வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவன் ஆனான். இதுதான் கர்த்தர் நமக்கு வச்சிருக்கிற திட்டம். இதுதான் கர்த்தர் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் வச்சிருக்கிற ஒரு விருப்பம். நம்ம நல்லா இருக்கணுன்றது ஆண்டவரே வைத்திருக்கிற ஒரு விருப்பம். ஹல்லேலூயா. ஆண்டவர் வச்சிருக்கிற விருப்பம். நம்மளுடைய தாத்தா பாட்டி மாட்டு வண்டியில் ட்ராவல் பண்ணாங்க. ஆனால் இப்போ நம்ம திரும்பி அதே மாதிரி நம்ம போகணுன்னு விருப்பப்படலை. இப்போ கார் வாங்குகிறோம், கார்கள் வாங்குகிறோம் இல்லையா, வாகனங்கள் வாங்கி அதில் நம்ம ட்ராவல் பண்ணுறோம். ஒரு சில பேர் கொஞ்சம் கோபம் பாருங்க. அந்த காலத்தில் பிரசங்கியார்கள், அந்த காலத்தில் இயேசு கழுதை மேல் சவாரி செய்தார். ஆனால் இந்த காலத்து பிரசங்கியார்கள் இருக்கிறார்களே, அவர் கார் வாங்கி காரில் செல்லென்று செல்கிறார்கள். பாருங்கள் எப்படி ஆகிவிட்டது. இப்போ என்ன கழுதை மேலே வரணுன்றீங்களா? நம்ம எல்லாரையும் இமேஜின் பண்ணுங்க. நீங்கள் காலையில் நான் கழுதை மேலே வந்தால் எப்படி இருந்திருக்கு யோசிச்சு பார்ப்பேன். கழுதைக்கு சிக்னல் புரிஞ்சிருக்குமா? அங்கே நின்று நான் எப்போ வந்து சேர்றது, எப்போ வந்து பிரசங்கம் பண்ணுறது சொல்லுங்க பார்க்கலாம். கீழே பார்க்கிங்லாட்ட ஒரே கழுதையாக கட்டி வச்சு, இது நடக்கிற கதையா? இது டாக்டர் பில்லி கிராம்கிட்ட கேட்டிருக்கிறாங்க. ஒரு கடல் கடந்து போய் ஒருத்தர் பிரசங்கத்தை பண்ண போயிருக்கிறார். அங்கே போய் ரிப்போர்ட்டருங்க அவர்கிட்ட போய், ஐயா நீங்கள் சூட் கோட்டெல்லாம் நீங்கள் போட்டிங்க பிரசங்கம் பண்ணுறீங்க, வரும்போது கப்பலில் வந்து இறங்குறீங்க, நீங்கள் அந்த காலத்தில் இயேசு கழுதை மேலே தானே சவாரி பண்ணார், அப்படி நீங்கள் ஏன் இப்படி கப்பலெல்லாம் வரீங்கன்னா? அப்போ அவர் கேட்டிருக்கிறாரு, தண்ணி மேலே நடக்கிற கழுதை தான் இருந்தால் சொல்லு, நானும் வாங்கி அதிலே வரேன்ட்டுக்கிறார் அவர்கிட்ட. காலம் மாறுது, கர்த்தர் ஞானத்தை அதிகரிக்கிறார், புது புது கண்டுபிடிப்புகள் வருது. அத்தனையும் தேவ பிள்ளைகள் அனுபவிக்கிறதுக்காக. இப்போ நம்ம மட்டும்தான் அனுபவிக்கணும்னு சொல்ல, இதை நம்மளும் அனுபவிக்கலாம், நமக்காக கர்த்தர் ஏற்படுத்தி இருக்கிறார். ஏன் இதில் ரொம்ப நம்ம கூச்சப்படணும்? இதை ஏற்றுக்கொள்றதுக்கு என்னத்தை நம்ம கூச்சப்படணுமா இருக்குது? வளர்றது வாழ்க்கையின் திட்டம், இது வாழ்க்கையின் கோட்பாடு. அதனால் இந்த செகண்ட் பாயிண்ட் எல்லாரும் சேர்ந்து படிச்சிடலாமா? ஓகே, வாங்க படிங்க. அதான் இப்போ மனதில் ஆழமாக பதியும். நம்ம சர்ச்சுக்கு வந்தீங்கன்னா நீங்கள் கன்ஃபியூஸ் ஆவீங்க, இவர் டீச்சரா ப்ரீச்சரான்ட்டு கன்ஃபியூஸ் ஆகிக்குங்கன்றேன் நான். பரவாயில்ல, படிக்கலாமா? எவ்ரி ஒன், லெட்ஸ் ஆல் ரீட் இட் இன் இங்கிலீஷ். The urge of life within you is towards growth and life more abundant. தமிழ்ல படிங்க. வளர்ச்சியையும் பரிபூரண ஜீவனையும் நோக்கி செல்வதே வாழ்க்கையின் அடிப்படை கோட்பாடு. இதுதான் கர்த்தருடைய சித்தம் நம்ம அத்தனை பேருடைய வாழ்க்கைக்கும். ஏன் பிரதர் ஒரு விசுவாசி செழிப்பா இருக்கணும் அப்படின்னு நீங்க கேட்கறதா இருந்தா, இப்பதான் பிரசங்கத்துடைய முக்கியமான பகுதிக்கு வரோம் பாருங்க. Why must a believer be prosperous? என்ன சித்தத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார் அந்த விசுவாசிக்காக? ஏன் ஒரு விசுவாசி நல்லா இருக்கணும்? இது ஏன் கர்த்தருடைய விருப்பமா இருக்குது? எதுக்காகன்னு சொல்லி கர்த்தரே நமக்கு ஒரு சில திட்டங்களை கொடுக்குறாரு, நமக்கு ஒரு சில விஷயங்களை வெளிப்படுத்துகிறார். வாங்க எல்லாரும்
2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் அதோடைய 8ஆம் வசனம் பாருங்க. 2 கொரிந்தியர் 8:9 பார்த்தோம் இல்லையா? இப்போ 9:8 பார்க்குறோம். ஈஸியாக நீங்கள் ஞாபகமும் வச்சுக்கலாம் இந்த ரெஃபரன்ஸ் எல்லாம். 2 Corinthians 9:8 தமிழில் படிச்சிடலாமா? மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாயும் சகலவித நற்கிரியைகளிலும் பெருகுகிறவர்களாய் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையும் பெருக செய்ய வல்லவராய் இருக்கிறார். எவ்வளோ அருமையாக இருக்குது இந்த வசனம். ஃபுல்லி லோடடாக இருக்குது பாருங்க இந்த வசனம். இங்கிலீஷில் இந்த வசனத்தை பார்த்துடலாமா? நம்ம NKJVயில் அதை டிஸ்பிளே பண்ணுங்கள். இங்கிலீஷில் நிறையா வேர்ஷன்ஸ் இருக்குது. அதனால் NKJV ஒரு நல்ல வேர்ஷன். அது நீங்கள் வாங்குறதா இருந்தால் அந்த வேர்ஷன் வாங்கலாம். அன்றைக்கி ஒருத்தர் கேட்குறாரு, பிரதர் நான் NKJV வாங்கிட்டா NIV வாங்கிட்டா இல்லை HIV வாங்கிட்டான்றார் அவர். HIV வேர்ஷன் இல்லை பிரதர், NKJV வாங்கிக்கிங்கன்ற நான். சரி, அதனால் தயவுசெய்து நோட் பண்ணிங்க. அங்கே போய் HIV இருக்குதான்னு கேட்காதீங்க, பைபிள் சொசைட்டியில் போய். And God is able to make சத்தமா and God is able to make all grace abound towards you, that you always having all sufficiency in all things may have an abundance for every good work. எவ்வளோ தடவை abundance, எவ்வளோ தடவை all things, எவ்வளோ தடவை sufficiency, எவ்வளோ நிறைவாக கர்த்தர் நமக்கு ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறாரு. ஒன்றுக்கும் குறைவுபடாத நல்லாருன்னு கர்த்தர் சொல்கிறாரு. இப்போ இது NKJVயில் இப்படி இருக்குது. ஆனால் ஒரிஜினல் கிரீக் வார்த்தைகளை பார்த்தோன்னா ரொம்ப ஆழமான அர்த்தங்கள் கொண்ட வார்த்தைகள் இங்கே இருக்குது. அதனால தான் நம்ம ஆம்பிளிஃபைடு வேர்ஷனில் படிக்க போகிறோம் இப்போ. சரியா? இப்போ இங்கிலீஷில் ஆம்பிளிஃபைடு வேர்ஷன் ஒன்று இருக்குது. அந்த வேர்ஷனில் இந்த வசனம் எப்படி இருக்குதுன்னு படிக்கலாமா? And God is able to make all grace. All grace சொல்லுங்க அந்த வார்த்தையை. All grace என்ன அர்த்தம்? All graceக்கு every favor and earthly blessing. ஓ சத்தமா சொல்லுங்க. earthly blessing ன்னு சொல்லுங்களேன். பக்கத்தில் இருக்கிறவங்களை தொட்டு சொல்லுங்க பார்க்கலாம். பூமிக்குரிய ஆசீர்வாதம் சொல்லுங்க பார்க்கலாம். கொரோனா டைம் முடிஞ்சிச்சு, அதனால தொடலாம் அவங்கள. சொல்லுங்க earthly blessing. அட கர்த்தர் நமக்காக இதை வைத்திருக்கிறார். ஒரிஜினல் கிரீக் வார்த்தையில் அப்படி தான் இருக்குது. ஒரு சில பேர் இல்லை earthly blessing பற்றி அடட எனக்கு வெறும் பரலோக ஆசீர்வாதம் தான் வேண்டும். அப்போ போங்க பரலோகத்துக்கு. பூமியில் என்னத்துக்கு உட்காந்துக்கிறீங்க? இங்கே பூமியில் இருந்தால் பூமிக்குரிய ஆசீர்வாதம் தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீட்டு வாடகை கேட்க ஓனர் வராரு, அப்போ அவர் பரலோக ஆசீர்வாதத்துக்கு அனுப்புவீங்களா? ஐயா வாங்க இங்கே உங்களுக்காக ஒரு ஜெபம் பண்ணுறேன் நான், இயேசுவின் நாமத்தில் போங்க பரலோக ஆசீர்வாதத்தை அனுப்பலாமா? அப்படி வாங்க நெத்தியில் சிலுவை போட்டு பிதா சுதா ரேகா ராதா அனுப்பிடு. அவர் சொல்வார் நீ யார் பேருனா கூப்பிட்டுக்கா, எனக்கு ஒழுங்கா பணத்தை விட. அங்கே earthly blessing வேணுமா இல்லையா? அந்த இடத்துல பூலோகத்தில் வாழும்போது பூலோகத்து சௌகரியங்கள் தேவைப்படுகிறது. இல்லை எனக்கு வெறும் பரலோக ஆசீர்வாதம் தானா, அங்கே போய் அதை பற்றி பேசலாம். இங்கே கர்த்தர் பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். வேதத்தின் அடிப்படையில் கர்த்தர் சகலத்தையும் கொடுக்குறார். அப்புறம் பாருங்க வசனத்தை தொடர்ந்து பார்க்கலாம். நம்ம வேற என்னத்தை கொடுக்குறாருன்னு பாருங்க. God is able to make every favor and earthly blessing come in abundance to you. Come in abundance, நிறைவாக உங்ககிட்ட சம்பூர்ணமாக வந்து சேரட்டும்ன்றார். So that you may always under all circumstances, எல்லா சூழ்நிலைகளிலும் regardless of the need, அது எப்பேற்பட்ட தேவையா இருந்தாலும் எல்லா சூழ்நிலைகளிலும் to have complete sufficiency, பரிபூரணம். என்ன தேவையா இருந்தாலும் என்ன சூழலா இருந்தாலும் பரவாயில்ல, நீ நிறைவா தான் இருக்கணும்ன்றார். in everything being completely self sufficient in Christ and have an abundance for every good work and act of charity. என்ன பிரதர் இவ்வளோ பெருசாக நானவோ எழுதி வச்சுக்கிறாங்க உள்ள பூமிக்கு ஆசீர்வாதத்தெல்லாம், இதெல்லாம் எங்கே கிடைச்சிச்சா உங்களுக்கு? நான் எல்லாம் ஒரிஜினல் கிரீக் வார்த்தையிலேருந்து நீங்கள் இன்ட்ரெஸ்டாக இருந்தீங்கன்னா இது வேணால் நீங்கள் நோட் பண்ணிக்கலாம் பாருங்கள். தேயர்ஸ் லெக்சிகன், வின்சென்ட்ஸ் வேர்ட் ஸ்டடீஸ், ஸ்ட்ராங்ஸ் கான்ஃபிடன்ஸ், இது எல்லாமே பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப தேவைப்படுகிற மெட்டீரியல்ஸ். இதுதான் லெக்சிகான்னு சொல்லுவாங்க. ஹீப்ரூ கிரீக்குடைய டிக்ஷனரிஸு, பெரிய பெரிய இந்த ஸ்காலர்ஸ் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுடைய எழுத்துக்கள் இதெல்லாமே தேயர்ஸ் லெக்சிகன், வின்சென்ட்ஸ் வேர்ட் ஸ்டடீஸ், ஸ்ட்ராங்ஸ் கான்ஃபிடன்ஸ், அவங்க எல்லாரும் ஆராய்ச்சி பண்ணி நம்ம சொல்றாங்க இந்த வசனத்தை இப்படி தான் படிக்கணும். நம்ம இன்னொரு தடவை படிச்சிடறேன் பாருங்க, சந்தோஷத்துக்காகவே படிச்சிடறேன் நான். And God is able to make all grace, every favor, earthly blessing come in abundance to me,
so that I may always, under all circumstances, regardless of the need, have complete sufficiency in everything, being completely self-sufficient in him, and have an abundance for every good work and act of charity. எனக்காக நான் படிச்சேன், உங்களுக்காக நீங்க படிச்சுங்க, படிச்சு சகல ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்றேன். இதுல இருந்து 3 அர்த்தங்களை உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். பிரதர் ரொம்ப பெருசா இருக்குது பிரதர்னா கவலைப்படாதீங்க, அதுக்காக தான் நான் பிரசங்கத்துக்கு வந்திருக்கிறேன். இந்த சஃபிஷியன்சின்ற வார்த்தையை அதை நம்ம பிரேக்கப் பண்ணி, இல்லைனா அதில் இருக்கிற அர்த்தத்தை பிரேக்கப் பண்ணி உங்களுக்கு 3 முக்கியமான ரீசன்ஸை கொடுக்க போகிறேன். ஏன் ஒரு விசுவாசி ஐஸ்வர்யவானாக இருக்க வேண்டும், ஏன் ஒரு தேவனுடைய பிள்ளை பொருளாதார செழிப்பை அனுபவித்து வாழ வேண்டும், எதுக்காக அப்படின்னு 3 காரணங்களை உங்களுக்கு எடுத்து கொடுக்க போகிறேன். இந்த சஃபிஷியன்சின்ற வார்த்தை ஒரிஜினல் கிரீக்கில் ஆட்டார்கியா, சரியா, ஆட்டார்கியா. நான் கூட கியா தான் வாங்கலான்ங்கிற பதர் அப்படின்னீங்கன்னா இன்னைக்கு ஆண்டவர் கன்ஃபார்ம் பண்ணார் உங்களுக்கு. அதை ஆட்டார்கியா இல்லை பதர், ஆட்டோவா இல்லை கியாவா, எது வாங்க முடியுமோ அதை வாங்க, சரியா. ஆட்டார்கியான்ற கிரீக் வார்த்தை தான் சஃபிஷியன்சிக்காக பயன்படுத்தப்பட்டிருக்கிற கிரேக்க மொழியின் வார்த்தை. இந்த ஒரு வார்த்தைக்கு பல அர்த்தங்கள் இருக்குது, அதை ஒரு அர்த்தமாக கொண்டு வர போகிறோம். பை த வே, இந்த ஆட்டார்கியா தான் நம்ம வாழ்க்கையில் நடக்கணும்னு கர்த்தர் விருப்பப்படுறார். இதை தான் கர்த்தர் சொல்றார், ஆல் சஃபிஷியன்சி. எல்லாரும் சொல்லுங்க, இது என்னுடையது. சொல்லிருங்க இப்பவே, கை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம், இது என்னுடையது. See, God wants you to have this in your life. What is this? இது என்ன பிரதர்? இது முதல் அர்த்தம் பாருங்க. ஆட்டர்கியான்ற வார்த்தையின் முதல் அர்த்தம், இங்க இங்கிலீஷ் பைபிள்ல சஃபிஷியன்சின்னு வருது இல்லையா, அந்த இடத்துல நீங்க எழுதிக்கலாம், அதுதான் கிரீக் வார்த்தை. அந்த இடத்துல ஆட்டர்கியான்ற வார்த்தைக்கு முதல் அர்த்தம் என்ன தெரியுமா? டு பி செல்ஃப் சஃபிஷியன்ட், நாட் நீடிங் எனி aid. ஹalleluya, என்ன அருமையான நிலை இது. எந்த உதவியும் தேவைப்படாத, இல்லை எந்த உதவியையும் நாடாத தன்னிறைவு. You are so sufficient by the grace of God. You don't have to constantly ask for a handout. மாசம் ஆனா இவங்கள்ட்ட கொஞ்சம் வாங்குறது, அவங்கள்ட்ட கொஞ்சம் வாங்குறது, அடா இவங்ககிட்ட கொஞ்சம் கடனை வாங்கி அடுத்த மாதம் செட்டில் பண்ணலாம், அடுத்த மாதம் வேற ஒருத்தன்ட்ட வாங்கி இவர்கிட்ட செட்டில் பண்ணலான்னு எப்போ பார்த்தாலும் உதவியை நாடி வாழ்கிற வாழ்க்கையை கர்த்தர் மாற்றி செல்ஃப் சஃபிஷியண்ட்டாக மாற்றணும்னு விருப்பப்படுறார். செல்ஃப் சஃபிஷியன்ட் என்ன அர்த்தம் தெரியுமா? அடுத்தவங்கிட்ட உதவி கேட்டு தான் வாழணுன்ற கட்டாயம் இல்லாமல், கர்த்தர் எனக்கு நிறைவான பொக்கிஷங்களை கொடுத்துருக்கிறார், நான் வேணா பல பேர் சகாயம் பண்ணுவேன், ஆனால் என் கர்த்தர் என்னை தன்னிறைவாக வைத்திருக்கிறார். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், எந்த உதவியையும் நாடாத தன்னிறைவு. நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம இது ஆசைப்பட மாட்டோமா? நம்ம பிள்ளைங்க இன்னொருத்தர்கிட்ட கையேந்த கூடாதுன்னு நினைக்கிறோமா இல்லையா? நம்ம ஸ்கூலுக்கு அனுப்புகிறோம் பிள்ளைங்களை, எக்ஸாம் டைம் ப்ரிப்பேர் பண்ணி அனுப்புகிறோம், அவங்க பேக் செக் பண்ணுறோம், பேக் க்ளீனாக இருக்குதான்னு பார்க்குறோம், அதுக்கப்புறம் எக்ஸாம் பேட் கரெக்டாக இருக்கா, ஹால் டிக்கெட் எடுத்துருக்குறாங்களா, அப்புறம் பாக்ஸை செக் பண்ணுறோம், பென்சில் பாக்ஸை செக் பண்ணி பென்சிலு, ஸ்கேலு, எரேசரு, ஷார்ப்னர் இதெல்லாம் கரெக்டாக வச்சுருக்குறாங்களான்னு பார்க்குறோம். அதுவும் டபுள் பென்சில் கரெக்டாக இல்லையா, 2 பென்னு 2 ஸ்கேல் எல்லாம் டபுளாக எடுத்துகிட்டு போ, நீ மட்டும் குறை உள்ளவனா போயிடக்கூடாது. நம்ம அனுப்புறதே இல்லை, அப்பா பாக்ஸ் காலியாக இருக்குதுப்பா, போடா மூலையாக காலியாக தாக்குது வந்து போ, அவன்கிட்ட அது வாங்கிக்க, நம்ம அனுப்பி விடுறது. நம்ம பாரு, நீ வேணா அடுத்தவனு கொடுப்பா அப்படின்னு தான் சொல்கிறோம். நம்ம பிள்ளைங்க யாருக்கிட்டையும் கையேந்திரம் நம்மளுக்கு பிடிக்கிறது இல்லை. நம்மளே நம்ம பிள்ளைகளுக்கு இப்படி ஆசைப்பட்டோன்னா, ஆண்டவர் சொல்லார், பொல்லாதவர்களான நீங்களே இவ்வளோ நல்லா உங்கள் பிள்ளைங்களை பார்த்துக்கிறதா இருந்தா நல்லவராக இருக்கிற அவர் என்ன மாதிரி விருப்பப்படுவார் அவருடைய பிள்ளைகளுக்காக. நம்மளை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு பாருங்க, கவனிங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, நீ நல்லா இருக்கணும்னு நான் ஏன் தெரியுமா ஆசைப்படுறேன்? விசுவாசி பொருளாதார செழிப்புக்குள்ள வாழணும் நான் ஏன் தெரியுமா விருப்பப்படுறேன்? ஒருத்தங்கிட்டையும் நீ கையேந்தி நின்று வாழ்ற ஒரு நிலைமை உன் வாழ்க்கையில நிரந்தரமாயிடக்கூடாது. ஒருவேளை இன்னைக்கு அந்த நிலைமை உங்க வாழ்க்கையில இருக்கலாம், ஆனா கர்த்தர் மாற்றி போடுவார்னு சொல்றேன். ஆசீர்வாதத்தை நம்புங்க, ஆசீர்வாதத்தை பேசுங்க, ஆசீர்வாதத்தை மெடிடேட் பண்ணுங்க. கர்த்தரின் ஆசீர்வாதம் உங்க வாழ்க்கையில ஐஸ்வர்யத்தை கொண்டு வரும். கையேந்தி வாழ்ற வாழ்க்கை நம்மளுடைய வாழ்க்கை இல்ல, கை உயர்த்தி அநேகருக்கு கொடுக்கிற வாழ்க்கை நம்மளுடைய வாழ்க்கையாக மாறும். கமா, நல்லா நன்றி செலுத்துங்க பார்க்கலாம். அந்த நேரத்தில் குற்றப்படுத்திக்காதீங்க. நீங்க சகாயம் கேட்டு வாழ்ந்துட்டு இருந்தீங்கன்னா உங்களையே நீங்க கேவலமா நினைக்காதீங்க. சே, நான் எவ்வளோ பேர்ட்ட சகாயம் கேட்டுட்டேன்னு சொல்லி இந்த நிலை மாறும்னு சொல்றேன். நீங்க தேவ பிள்ளை, உங்களை வாழ வைக்கிறது அவருடைய சித்தம், அவருடைய திட்டம், எல்லா சூழ்நிலையும் மாறும்னு சொல்றேன் நான். எஸ், இப்போ தெரியுதா ஏன் ஒரு விசுவாசி நல்லா இருக்கணும்னு? ஏன்னா நம்ம அப்பாவுடைய விருப்பம் என்ன தெரியுமா? நீ எல்லாருக்கிட்டையும் உதவி கேட்டு கேட்டு நாடி நீ வாழணுன்ற எனக்கு விருப்பம் இல்லைப்பா, நீ நல்லா இருப்பா, நீ நல்லா நிறைவாரு, நீ நிறைவா இருந்தா எனக்கு சந்தோஷம் சொல்லி ஆண்டவர் சொல்லிட்டு இருக்கிறார். இதுக்காகவே நம்ம நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு இருக்கிறேன் நான். ஹல்லேலூயா. இன்னொரு கீ பாயிண்ட்டை நோட் பண்ணலாமா இந்த இடத்துல? ஜனங்க நம்மளுக்கு சகாயம் பண்ணா ஏதோ பிழைப்புக்காக சகாயம் பண்ணுவாங்க. பீப்புள் மே கிவ் யூ ஹேண்ட் அவுட்ஸ்,
People may give you handouts, but God will give you a hand up. கர்த்தர் உங்களை உயர்த்துறதுக்காக கையை நீட்டுவார். உங்களுக்கு ஏதோ ஒரு பிழைப்புக்காக கொடுக்கறதுக்காக ஜனங்க கை நீட்டுவாங்க. ஆனா தேவன் உங்களை உயர்த்துறதுக்காக கையை நீட்டுவார். உங்களை உயர்த்தும்படி அவர் கையை நீட்டுவார். He will give you a hand up. Don't look for a handout, but look for a hand up. Yes, look for a hand up. கர்த்தர் உங்களை உயர்த்துறவரா இருக்கிறார். You have to display that point. இல்ல keynote number 3. Yes, God will give you a hand up so that you can take it down in your notes. Yes, பாருங்க, பியூட்டிஃபுல் கேட், அலங்கார வாசல்ல பிச்சை எடுத்துட்டு இருந்த ஒரு நபரை நம்ம பார்க்குறோம். இவர் உட்கார்ந்து அந்த இடத்துல பிச்சை எடுத்துட்டு இருக்கிற நேரத்தில் பாருங்க, நல்லா கவனிங்க. பேதுரு யோவான் வர்றாங்க. வந்த உடனே இவங்க கிட்ட ஏதாவது கிடைக்குமான்னு சொல்லி எதிர்பார்க்கிறார். ஏதாவது கிடைக்குமான்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிற நேரத்தில் பேதுரு அவரை பார்த்து சொல்றார், see he was looking for a handout. இன்னைக்கு ஏதாவது பிச்சை போடுங்களே ஐயா, சாப்பாடு கொடுங்க ஐயா, ஏதாவது இன்னைக்கான வயிற்று பழப்புக்கு ஏதாவது கொடுங்க ஐயா, அப்படி தானே எதிர்பார்க்குறான் அவன். அப்புறம் ஜனங்களால் அவ்வளோதான் தர முடியும். ஆனால் பேதுரு அன்னைக்கு என்ன சொன்னார் அவரை பார்த்து, வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்தில் இல்லை, என் மனைவி எடுத்துக்கிட்டால அது எல்லாத்தையும். அப்படி இல்லை நான் ஆட் பண்ணிட்டேன். ஆனால் என்கிட்ட இருக்கிறது உனக்கு தரேன், இயேசுவின் நாமத்தில் எழுந்து நடன்னு சொல்லி they gave him a hand, they lifted him up. Hallelujah. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். ஜனங்க பிழைப்புக்காக கையை நீட்டுவாங்க, ஆனா என் கர்த்தர் என்னை உயர்த்தும்படி கையை நீட்டுவார். Hallelujah. He will give you a hand up. He will give you a hand up. Don't look for a handout. God wants to give you a hand up in your life. Amen. ஏன் ஒரு விசுவாசி ஐஸ்வர்யவானா இருக்கணும்? ஏன் ஒரு விசுவாசி பொருளாதார செழிப்புல நிறைவாக வாழ வேண்டும்? reason number one, I'm going to give you 3 reasons. Reason number 1 is this. autarkiaன்ற வார்த்தையில நமக்கு கிடைக்கிற முதல் அர்த்தம், to be self sufficient, not needing any aid. உதவியை நாடாமல் தன்னிறைவாக வாழ்ற ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு நிலை. இரண்டாவது அர்த்தம் பாருங்க, autarkiaன்ற வார்த்தையுடைய இரண்டாவது அர்த்தம் என்ன தெரியுமா? to have an abundance for every good work. To have an abundance for every good work. நல்ல கிரியைகளை செய்ய மிகுதியான ஆதாரம் உண்டென்ற நிலை. நல்ல கிரியைகள் என்ன நல்ல கிரியைகளை செய்யணும் நம்ம? இது என்ன, இதை செய்யறதுக்காக எனக்கு abundance வேணுமா? அப்ப இது என்ன நல்ல கிரியைகள்? what are these good works? Ephesians 2:10 பாருங்க, எபேசியர் 2:10, எபேசியர் 2:10 பாருங்க. ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். See, God has created you for good works. தேவன் நம்மளை நிறைய நன்மையான கிரியைகளுக்காக நம்மளை உண்டாக்கி இருக்கிறார். அப்படின்னா உங்களுக்காக ஒரு சித்தத்தை வச்சிருக்கிறார். ஒரு சில பேர் பாருங்க, நல்ல பிஸ்னஸ் லீடராக இருக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. சில பேர் நல்ல டீச்சர் ட்ரெயினராக இருக்கும்படி எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல இண்டஸ்ட்ரியில் கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். ஒரு சில பேர் மெடிக்கல் ப்ரொஃபஷனலாக கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். நர்சிங், டாக்டர்ஸ், இல்லை மெடிக்கல் அசிஸ்டன்ஸ், கர்த்தர் உங்களுக்கு அந்த ஞானத்தை கொடுத்திருக்கிறார். இன்னும் ஒரு சில பேர் பாருங்க, நல்ல மியூசிஷியன்ஸ். சம் ஆஃப் யூ ஆர் ஆர்டிஸ்ட். அருமையான ஒரு என்ன சொல்றது, கலைத்திறனுடைய தேவ பிள்ளையா நீங்க இருக்கிறீங்க. ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தர் ஒரு அழைப்பை வைத்திருக்கிறார். இந்த அழைப்பை எப்படி நிறைவேற்றுறது? பணம் இல்லாம. நான் பிரசங்கியார், நான் பிரசங்கம் பண்ணும். ஐ எம் a pastor and a teacher. Now I can I can preach anywhere. எங்க இருந்தாலும் நான் பிரசங்கம் பண்ணலாம். அது என்னுடைய அழைப்பு. கர்த்தர் என் வாழ்க்கையில் வச்சிருக்கிற தயவு, அவர் கொடுத்த அபிஷேகத்தை நான் பயன்படுத்திட்டு இருக்கிற மகிமை அவர் மட்டுமே. ஆனா ஒரு சபையை நடத்துறோம், பணம் தேவைப்படுகிறது. இந்த சபையை நல்லா மெயின்டைன் பண்ணும், பணம் தேவைப்படுகிறது. நம்ம சபையுடைய செய்திகள் அநேகருக்கு போய் சேரணும். கேமரா வாங்குறோம், மீடியா சாஃப்ட்வேர்ஸை வாங்குறோம், எக்விப்மெண்ட்ஸ் வாங்குறோம், அதை எடிட் பண்ணுற அந்த பிள்ளைகளுக்கு நம்ம சேலரி பே பண்ணுறோம். இது அத்தனைக்கும் நமக்கு பொருளாதார மிகுதியான ஒரு சப்ளை தேவைப்படுகிறது. இப்போ உங்களுக்கு புரியும் பாருங்க, அந்த 2வது பாயிண்ட் பாருங்க. ஏன் கர்த்தர் ஒரு விசுவாசி செழிப்பா இருக்கணும்னு சொல்றாருன்னா, டு ஹேவ் an abundance for every good work. கர்த்தர் உங்க வாழ்க்கையில் வைத்திருக்கிற மாபெரும் திட்டத்தை நீங்க நிறைவேற்ற விருப்பப்படுவீர்களானால் உங்களுக்கு பரிபூர்ணமான ஆதாரம் தேவைப்படுகிறது. ஒவ்வொரு நல்ல கிரியைகளை செய்ய மிகுதியான ஆதாரம் உண்டென்ற ஒரு நிலை. கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, உன்னை நான் ஊழியத்துக்கு அனுப்பி இருக்கிறேன், இதை நீ செய்ய போற. அட போங்க ஆண்டவரே, நானே கடன் கட்டின்கிறேன். எப்படி இருக்கும் பாரு. பாருங்க ஆண்டவரே, இஎம்ஐ நிறையா இருக்குது, எப்படி இதை நான் செய்யறது? நான் அப்போ ஆண்டவர் சொல்றாரு, பாரு, இதுக்காகத்தான் நீ செழிப்பா இருக்கணுன்ற. நான் இதனால தான் இந்த கிரேஸ்வின்னு ஒருத்தன் இருக்கிறான் பாரு, அவன் பிரசங்கத்தை கேளு. சரியா? உட்காந்து வெறும் யூடியூப்ல வெறும் கண்ட ரீல்ஸும் பார்த்துக்கின்னு
சரியா? இவன் இப்படி சாப்பாடு போட்டான், இந்த இடத்துல சாப்பாடு இந்த மாதிரி இருக்குமா, இப்படி இருக்குமா, இந்த இடத்துல ஆக்சிடென்ட் ஆச்சு, இந்த இடத்துல பிராங்க் ஆச்சு அப்படின்னு வெறும் வீடியோங்களை சுற்றி பார்க்காம தேவைக்கு அதிகமான நேரத்தில் உட்காந்து நல்ல பிரசங்கத்தை கேளுங்க. கர்த்தர் சொல்கிறார், இந்த பிரசங்கத்தை கேளுங்க, ஆசீர்வாதத்தின் பிரசங்கத்தை கேளுங்க. இந்த ஆசீர்வாதத்தின் பிரசங்கம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு அபண்டன்ஸை கொண்டு வரும். ஒரு அபண்டன்ஸ் வந்துருச்சுன்னா கர்த்தர் உங்கள் வாழ்க்கை வச்சிருக்க திட்டத்தை நீங்கள் செய்கிறதுக்கு யோசிக்கவே மாட்டீங்க. ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், நீ ஒரு பெரிய ஸ்கூல் கட்டணும், 10,000 பேரை இலவசமாக படிக்க வைக்க போகிற. டக்கு நீங்கள் இப்படி சொல்கிற மாதிரி இருக்கவே கூடாது. பாரு, அழப்போங்க ஆண்டவரே, நானே 3வது பொண்ணுக்கு 3 மாதம் ஃபீஸ் கட்டாமல் இருக்கிறேன். பாரு, இந்த நிலம் மாறணுன்றதுக்காக தான் கர்த்தர் செழிப்பை கொண்டு வர்றாரு. எத்தனை பேருக்கு கர்த்தர் பெரிய பெரிய கனவுகளை கொடுத்துருக்கிறார்? எத்தனை பேர் இப்போ ஒரு கனவு கண்டீங்க தூங்கி பிரசங்கத்தில்? தயவுசெய்து கையை தூக்காதீங்கன்ற நான். எத்தனை பேருக்கு பெரிய விருப்பங்கள் இருக்குது உங்களை பற்றி தேவனுக்காக? கைவர்த்திக்காம நல்லா சந்தோஷமா. பணம் வேணுமா இல்லையா அதெல்லாம் நிறைவேற்றுறதுக்கு? என்ன பண்ணலாம்? கையேந்தின்னு போகலாமா? யார் சப்போர்ட் பண்ணுவீங்க? யார் ஸ்பான்சர் பண்ணுவீங்க? யார் எனக்கு ஃபண்ட் அனுப்ப போகிறா? போகலாமா? எனக்கு யாராவது எய்ட் கொடுங்க. somebody aid me, somebody help me. No. You go and realize that you are blessed. You believe in the blessing. You exercise your blessing. You start speaking out the blessing. And the blessing will bring the riches to you. கர்த்தரின் ஆசீர்வாதம் ஐஸ்வரியத்தை தரும். கர்த்தரின் ஆசீர்வாதம் ஐஸ்வரியத்தை தரும். வசனத்தை படிச்சிடலாமா? வாங்க, நீதிமொழிகள் 10:22 பாருங்க. நீதிமொழிகள் 10:22. Proverbs 10:22. The blessing of the Lord, it makes you rich. It makes you rich. அப்போ பொருளாதார செழிப்பு என்பது ஆசீர்வாதத்தின் ஒரு மிக முக்கியமான விளைவு. படிங்க எல்லாருமே. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும். தந்தால் தரும், தரவில்லை என்றால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள். அரை வைத்து கஞ்சியோட பரலோகத்து வந்து சேர், அங்கே உன்னை பார்த்துக் கொள்கிறேன் அப்படின்னு கர்த்தர் சொல்ல. கர்த்தரின் ஆசீர்வாதமே தரும், வரும். The blessing of the Lord, it will try to make you rich. It makes you rich. It's a principle. The more you know you're blessed, the more you confess your blessing, the more you confess that you are blessed of the Lord, the more riches start coming to you. Amen. ஏன் ஒரு விசுவாசி செழிப்பாக இருக்கணும்? முதல் காரணம் படிச்சுட்டோம்ல. என்ன முதல் காரணம்? அடுத்தவங்கிட்ட கையேந்தியே வாழ்கிற நிலைமை மாறி தன்னிறைவோட வாழும்படி கர்த்தர் விருப்பப்படுகிறார். 2வது காரணம் என்னது? நமக்குன்னு கர்த்தர் வச்சிருக்கிற நல்ல கிரியைகளை செய்து முடிக்க நமக்கு பணம் தேவை. பிரதர், நான் ஒரு பெரிய பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும், என்கிட்ட கேபிட்டல் இல்லை பிரதர். You've got to become prosperous. பிரதர், எனக்கு பண உதவி இருந்துச்சுன்னா சரி, பண உதவி ஒரு தடவை வாங்கலாம். எத்தனை தடவை வாங்கி செய்யுது பிஸ்னஸை? அப்போ என்ன பண்ணும்? மாதம் ஒருத்தட்ட பண உதவி கேட்காம பிஸ்னஸ் வளரணும்னா என்ன பண்ணணும்? நம்ம செழிப்பாக இருக்கணும். உண்மையா இல்லையா? எவ்வளோ முக்கியம் பாருங்க செழிப்பாக இருக்கிறது. இன்றைக்கி இந்த பிரசங்கத்தை நிறையா பேர் அட்டாக் பண்ணுறதும், செழிப்பின் பிரசங்கம் தவறுன்னு சொல்கிறதும், வேதத்தை படிக்காமல் சொல்கிற ஒரு அறியாமையின் பேச்சுன்னு சொல்கிறேன் நான். ஆனால் நம்மலாம் புத்திமான்களாக இருக்கிறோம், தெளிந்தவர்களாக இருக்கிறோம், வார்த்தையிலேருந்து பார்க்குறோம். கர்த்தர் ஒவ்வொரு விசுவாசியும் நல்லா வாழ வைக்கணும்னு விருப்பப்படுறார். 3வது காரணம், ரெடியாக இருக்கிறீங்களா? 3வது காரணம் பாருங்க. ஆட்டர்கியான்ற வார்த்தையின் 3வது அர்த்தம் இதுதான். Why does God want a believer to prosper? To freely give charitable donations. எழுதிங்க பார்க்கலாம். தான தர்ம ரீதியாக அநேகருக்கு நன்கொடையாக நீங்கள் தாராளமாக கொடுக்கிற திறன் உங்களுக்கு உண்டாகும்படி. God wants you to be a charitable giver. பல கோடீஸ்வரர்களை பற்றி நான் கேள்விப்படுறேன் பாருங்க. வாரன் பஃபெட், அப்புறம் பில் கேட்ஸ், ஜெஃப் பீசோஸ், இவங்கெல்லாம் சேரிட்டி கொடுத்தாங்கன்னா 1000 2000 இல்லை. சில டைம் வீட்டுக்கு பசங்க வருவாங்க பாருங்க, எல்லாம் இந்த பண்டிகை வருது எங்களுக்கு ஒரு டொனேஷன் கொடுங்கன்னு வருவாங்க. என்ன பண்ணுறோம் நம்ம? நாளைக்கு வா அனுப்புகிறோமா இல்லையா? இன்று போய் நாளே வா. ஏன்னா நமக்கு தெரியும் நாளைக்கு வீட்டில் இருக்க மாட்டோம் நம்ம அப்படின்னு. அந்த 500 ரூபாய் கொடுக்குறது சில டைம் ஒரு வேலை நீ குறைப்பட்ட நிலையில் இருக்கலான்ற. நான் இல்லை எல்லாருக்கும் அன்னதானம் பண்ணுகிறோம், நீங்கள் ஏதாவது கொடுங்க, நான் வரேனே, நான் வந்து சாப்பிட்டு போகிறேனே. ஒரு சில பேர் அவங்க கொடுக்கறதுக்கு தாராளமாக இல்லைன்னா நம்ம நிலை மாறணும். யோசிக்காம 10 லட்ச ரூபாய் எழுதி வைக்க முடியுமா அவங்கள? அனாதை ஆசிரமத்துக்கு ஏதாவது எதுக்காது ஒன்று இல்லை பதர், என்ன பதர் அப்படி பேசிட்டீங்களா பட்டுன்னு, என்ன பதர் பொசுக்குன்னு அப்படி பேசிட்டீங்களேன்னீங்களா? உங்களை பார்த்து சொல்கிறேன் நான், அந்த நிலை வரும், ஆசீர்வாதத்தின் நிலை வரும். கமான், வரும். எத்தனை பேர் நம்புறீங்க அதை? நான் சொல்றேன், சபையாக ஸ்கூல்ஸ் கட்டுவோம், ரோடுங்களே போட்டு கொடுப்போம் சொல்றேன் நான். எஸ், நடக்கும் சொல்றேன் நான். எப்ப நடக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். ஃபாரின் ஃபண்ட்ஸ் வந்தா நடக்கும்? இல்ல, யார்கிட்ட கையேந்த போறதில்ல. நம்ம கர்த்தர் நல்லா கவனிங்க. ஜனங்க ஆசீர்வதிக்கப்பட்டு விதை விதைக்கிறத நம்ம வரவே இருக்கிறோம். கர்த்தர் அவங்களை ஆசீர்வதிப்பாராகன்னு சொல்லி நம்ம வாழ்த்துறோம், அவங்களுக்காக ஜெபிக்கிறோம்.
ஒவ்வொரு ரூபாயும் நம்ம ப்ரெஷஸா நினைக்கிறோம். ஒவ்வொரு காணிக்கைக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு நல்ல உள்ளம் நம்ம சபைக்கு கொடுத்து ஊழியத்தோட இணைஞ்சிருக்கிற அத்தனை பேருக்காக நம்ம ஜெபிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆனா நம்மளா போய் கையேந்திக்கிட்டு எங்களை யாராவது சப்போர்ட் பண்ணுங்க, எங்க சபைக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணுங்க, நம்ம கேட்கவே போறதில்ல. ஏன் தெரியுமா? ஆசீர்வாதத்தை நம்ம நம்புறதுனால கையேந்தி நம்ம பல இடத்துல சுத்தி திரிய தேவைப்படாது. டு கிவ் charitable donations freely and generously. கேள்விப்படும் பாருங்க, 50 கோடி ரூபாய் கொடுத்தாரு தர்மத்துக்காகன்னு போட்டிருக்கும். 50 கோடி ரூபாய் கொடுத்தாரு அப்படியே யோசிக்காம கொடுத்துருவாங்க பாருங்க. ஏன்? அந்த அளவுக்கு தாராளமாக கொட்டி கிடக்குது அவங்களுக்கு, அந்த அளவுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி. இதுக்காக தான் கர்த்தர் நம்மள நல்லா வாழ வைக்கணும்னு சொல்லி விருப்பப்படுகிறார். 3 காரணங்கள் அப்படியே நீங்கள் டிஸ்பிளே பண்ண முடியுமா? ஒரே ஸ்லைட்லன்னு பாருங்க. 3 reasons why God wants a believer to prosper. இங்கிலீஷ்ல முதல் படிச்சிடறேன் பாருங்க. எத்தனை பேர் முதலாவது பெற்றுக்கொண்டீங்க கர்த்தருடைய வார்த்தை இன்னைக்கு? Come on, எவ்வளோ பேர் நிறைவான ஒரு டீச்சிங்கை பெற்றுக்கொண்டு இருக்கிறீங்க இந்த நேரத்தில்? The blessing of the Lord. Come on. Why does God want a believer to prosper? To be self-sufficient, not needing any aid. To have an abundance for every good work. To freely give charitable donations. தமிழ்ல படிச்சிடலாம். 3 காரணங்கள் விசுவாசி ஏன் ஐஸ்வர்யவானா இருக்கணும் அப்படின்னு சொல்லி. எந்த உதவியையும் நாடாத தன்னிறைவோட வாழும்படி. 2வதாக, ஒவ்வொரு நல்ல கிரியையை செய்ய மிகுதியான ஆதாரம் உண்டென்ற நிலை அடையும்படியாக. 3வதாக பாருங்க, தாராளமாக தர்ம காரியங்களுக்கு நன்கொடைகளை கொடுக்கும்படி வழங்கும்படி கர்த்தர் நம்மள இப்படி விருப்பப்படுகிறார். ஹalleluya. come on, நல்லா நன்றி செலுத்துங்க இந்த நேரத்தில். God wants you to be rich. God wants you to be rich. கர்த்தர் நீங்க ஐஸ்வர்யவான் ஆகும்படி அவர் தரித்திரரானார். நீங்க நல்லா இருக்கணும்னு கர்த்தர் ஆசைப்படுறாரு. நீங்க உயர்வீங்க, நீங்க கடன்ல இருந்து வெளியே வருவீங்க, நீங்க தாராளமா கொடுப்பீங்க, தேவனுடைய ராஜ்யத்துக்காக கொடுப்பீங்க. Come on, உங்க சொந்தக்காரங்க உங்களால நல்லா இருப்பாங்கன்னு சொல்றேன் நானு. நீங்க கையேந்தி வாழ போறது இல்ல, கை உயர்த்தி துதிச்சு வாழ போறீங்க. அநேகருக்கு நன்மையை நீங்க செய்ய போறீங்க. God wants you to be prosperous in Jesus name. Hallelujah. Come on, நல்லா இயேசு கிறிஸ்துவுக்கு நன்றி செலுத்துங்க பார்க்கலாம். Everyone, எல்லாரும் come on. Oh, thank you Jesus. Thank you Jesus. என்னோட அருமையான வார்த்தை, தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு சுகத்தை கொடுக்கும்படி, செழிப்பை கொண்டு வரும்படி, சமாதானத்தை கொடுக்கும்படி அவருடைய பிரசங்கிக்கப்பட்ட வார்த்தையை பயன்படுத்துறார். இந்த பிரசங்கம் உங்களுக்கு ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தை கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். உங்களுடைய தேவைக்கேற்ற மாதிரி கர்த்தர் உங்களோட பேசியிருப்பார், உங்களை பலப்படுத்தி இருப்பார். நம்ம ஜெபிக்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த விஷயங்களை ஞாபகம் வச்சுங்க. தேவன் நல்லவர், அவர் உங்க மேல கிருபையா இருக்கிறார். நீங்க நல்லா இருக்கணும்னு சொல்லி அவர் விருப்பப்படுறார். உங்க வாழ்க்கையில நடக்கிற சகல காரியங்களையும் நன்மைக்கு எதுவாக அவர் திருப்பிட்டு இருக்கிறார். வாங்க ஜெபிக்கலாம். பிதாவே, உங்க தயவுக்காக நன்றி செலுத்துறோம். இந்த செய்தியை கேட்ட உங்க பிள்ளையை நீங்க தொடுங்க, ஆசீர்வதிங்க, நன்மையால நிரப்புங்க, பலத்தால நிரப்புங்க. அவங்களுக்கு என்ன தேவை இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே. மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி அந்த தேவைகளை சந்திங்க. குடும்பங்களை ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க, தொழில் ஆசீர்வதிங்க. ஒரு நன்மையிலும் குறைபடாதபடிக்கு நிறைவான ஆசீர்வாதங்களால் நிரப்புங்க. இன்னும் பல நன்மையான காரியங்களை செய்வீங்கன்னு எதிர்பார்க்கிறோம். பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென்.